500 கோடி தான் மொத்தமா. நாங்களும் சிசிடிவி கேமரா பொருத்தி கண்காணிக்கிறதுக்கு வைக்கல. நான் வந்தா வைப்பேன். இப்ப வைக்கிறதுக்கு முயற்சி நடக்குது. நாங்க வந்தா ஒரே நாள் வச்சிருவோம். நீ தெருவில் ஓடும்போது பர்ஸ் ஏக்கிறது, தாலி ஏக்கிறது, பொம்பளை பிள்ளைய கேள்வி பண்றது என் கண்ணுல இருந்து எவன் தடுக்கிறது? நீ தப்பிக்கவே முடியாது, குற்றமே செய்ய முடியாது. நீ அந்த எண்ணமே உனக்கு வராது. உன்னை டைட்டா எங்கேஜ் பண்ணிடுவேன். ஒரு வேலை இல்லையா விளையாட அனுப்பிடுவேன். ஒரு வேலை இல்லையா நூலகத்துக்கு உள்ளது. ஒரு வேலை இல்லையா வேலை செய்யாம உழைக்காம சோறு போட மாட்டேன். உழைக்காம உட்கார்ந்து சோம்பி எல்லாம் சாப்பிட முடியாது ராஜா. வளர்கிற ஒரு நாட்டில் எல்லாரும் வேலை செய்யும். சுற்றுலாத்துறையில் மட்டும் பல ஆயிரக்கணக்கான கோடியை சம்பாதிக்க முடியும். பல லட்சம் கோடிகளையும் நம்ம சம்பாதிக்க முடியும். இந்த உணவுப் பொருள் உற்பத்தியில் நம்ம இறங்கிட்டோம்னா உலகத்துக்கு தோறிட்டு உலகத்தின் தலை சிறந்த நாடா. நிலத்தை மக்கள்கிட்ட பறிக்க மாட்டேன், கேட்டுவான். விவசாயத்தை விட்டு வெளியேறணும்னு நினைக்கிறியா? அரசுக்கு ஒதுக்கி கொடுத்து வாங்குவேன். இல்லையா நானே பெரம்பூர் இடங்களை எல்லாம் விளைநிலங்களா மாற்றுவேன். மாற்றி பல லட்சக்கணக்கான விளைநிலங்களை உருவாக்கி அதுல பல்லாயிரக்கணக்கான வேளாண் பண்ணைகளை, கூட்டு பண்ணைகளை உருவாக்குவேன். பட்டுப்பூச்சி வளர்ப்பேன், தேனீக்கள் வளர்ப்பேன், வாத்து வளர்ப்பேன், கோழி வளர்ப்பேன், மீன் வளர்ப்பேன். எல்லாவற்றையும் அரசு வேலையா மாற்றுவேன். இந்த உலகம் வளர்ச்சியை தேடி ஓடுது. ஆனா எது வளர்ச்சி? வீட்டுக்கு ஒரு கார் வச்சிருக்கிறது வளர்ச்சியா? இல்ல பெரிய பெரிய வீடு கட்டி வாழ்றதுதான் வளர்ச்சியா? அதனால இல்லாம மனுஷனால வாழ முடியும். ஆனா சோறு, நீர், காத்து அதெல்லாம் மனுஷனால வாழவே முடியாது. கார் இல்லாம வாழலாம் தம்பி, ஆனா சோறு இல்லாம வாழ முடியாது. இத பத்தி பேச யாரும் இங்க இல்ல. ஆனா ஒருத்தங்க இருக்கான், சீமான். இதனால மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் பேசுவான். விவசாயம் பண்றவங்களுக்கு அரசு வேலை, ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு அரசு வேலை. இதனா உனக்கு விளையாட்டா தான் தெரியும். ஆனா மதுக்கடையில ஊத்தி கொடுக்கறவனுக்கு அரசு வேலை கொடுப்பானுங்க. அதை பத்தி கேட்கறதுக்கு இங்க ஆள் இல்ல. பசிக்கு சோறு போடுற எங்க ஆத்தால பொண்ணு சாகணும், அதுவே ஊத்தி கொடுத்து சாவடிக்கிறவன் வாழணும். என்னடா உங்க அரசாங்கம்? இது என்னைக்கு இந்த மக்களுக்கு புரிய போதோ? இது நீங்கள் புரிந்து கொள்வதற்காக பேசுவதல்ல, மக்களின் வழி புரிந்தவர்களுக்குத்தான் தெரியும். அந்த கண்ணீரின் ஈரம். நாங்கள் எங்கள் மக்களின் வழி உணர்ந்தவர்கள். நாங்கள் விட்டுச் செல்பவர்கள் அல்ல. நாங்கள் ஒரு போராளிகள். எங்கள் மக்கள் குறைகளை தீர்க்கும் வரை எங்கள் போராட்டம் ஓயாது. இன்னும் நம் மண்ணை காக்க அந்த விண்ணிலிருந்து கடவுள் வருவான் என்று காத்திருப்பதை விட நம் மண்ணிலிருந்து ஒரு தலைவனை உருவாக்குவோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நாம் தமிழர். இனம் ஒன்றாவோம், பகை வென்றாவோம். எங்கள் வெற்றி எங்கள் மக்களின் வளர்ச்சி.